நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, சில பேர் போஸ்ட் போடும்போது, அந்த ஃபோட்டோ எந்த இடத்துல வச்சு எடுத்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு லொக்கேஷனையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் எல்லாம் போட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த லொக்கேஷனை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த லொக்கேஷன் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ லொக்கேஷன் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நாம போட்டிருக்க போஸ்ட்டில் இருக்க லொக்கேஷன் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைல் பேஜுக்கு வாங்க. ஸோ இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்ட்டில் வந்து ஒரு லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த லொக்கேஷனை தான் நான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம எகெயின் ப்ரொஃபைல் பேஜுக்கு போய்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் ஒரு 3 டாட் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த இடத்துல போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிமூவ் பண்ண போகிற லொக்கேஷன் போஸ்ட்டில் இருந்துச்சுன்னா போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ரீல்ஸில் இருந்துச்சுன்னா ரீல்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஹைலைட்ஸில் இருந்துச்சுன்னா ஹைலைட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லா போஸ்ட்டுமே ஷோ ஆகுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இன்க்ளூட்ஸ் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு நம்ம வந்து லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்க போஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த போஸ்ட்டுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லொக்கேஷனை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த போஸ்ட்டை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் டிக் காமிக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டில் வந்து லொக்கேஷனை ரிமூவ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால இந்த ஒரு போஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான போஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே மேனேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆர்கேவ், டிலீட் அண்ட் ரிமூவ் லொக்கேஷன் அப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆர்கேவ் அண்ட் டிலீட் இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஆர்கேவ் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஹைட் ஆகும். அதே மாதிரி டிலீட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட்டே டிலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த 2 அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ரிமூவ் லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஆகுச்சா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ரிமூவ் த லொக்கேஷன் ஃப்ரம் திஸ் போஸ்ட் அப்படின்னு காமிச்சு கீழே ரிமூவ் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, யூ ரிமூவ் த லொக்கேஷன் ஃப்ரம் ஒன் போஸ்ட் அப்படின்னு காமிச்சாச்சு. ஓகேவா? ஸோ காமிச்சிட்டு அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எகைன் நம்ம ப்ரொஃபைல் அக்கௌண்ட் போய்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணலாம். திரும்ப ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைல் பேஜுக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அந்த போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லொக்கேஷன் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம போஸ்ட்டில் இருக்க லொக்கேஷன் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பற்றின சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.